Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து self join in SQL. அதாவது self join நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம். ஜெனரலா நமக்கு self joinனா என்னன்னு தெரியும். ஒரே டேபிளை திருப்பி மல்டிப்ளை பண்றதா வந்து self join. அதாவது ஒரே ரிலேஷன்லயே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படினு சொன்னா அதுதான் வந்து self join. பட் இந்த வீடியோல நம்ம வந்து self join எங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா வந்து ஒரே டேபிளில் இருக்கும் சரியா, ஒரே டேபிளில் இருக்கும். அட் த சேம் டைம் டைரெக்டாக அதை வந்து query யூஸ் பண்ணி செலக்ட் query யூஸ் பண்ணி நம்மளால் ஃபெச் பண்ண முடியாது. ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஜாயினிங் அ டேபிள் டு itself is called செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின்னா என்ன, ஒரே டேபிளில் நம்ம திருப்பி ஜாயின் பண்ணுறது தான் வந்து செல்ஃப் ஜாயின். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயிங்கிற ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ எம்ப்ளாயிங்கிற ரிலேஷனில் நமக்கு வந்து என்ன இருக்குது, எம்ப்ளாயி ஐடி இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அவங்களுக்கு தனி ரிலேஷன் கொடுத்து மேனேஜர் ரிலேஷனில் மேனேஜர் ஐடி மேனேஜர் நேம் கொடுக்கலாம் சரியா. ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒவ்வொரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க சரியா. எ மேனேஜர் கேன் ஹேவ் ஒன் ஆர் மோர் எம்ப்ளாயீஸ். ஆமாம், ஒரு மேனேஜருக்கு ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எம்ப்ளாயீஸ் அந்த மேனேஜருக்கு மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேனேஜர் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, மேனேஜருக்கு அவங்களுக்கும் ஒரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஹைரார்க்கி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து இன்னொரு பேஸ்ட் ஆன் த ஹைரார்க்கியை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மேனேஜருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் வந்து தனித்தனி ரிலேஷன் வைக்கலாம். பட் இப்படி பண்ணுறது வந்து எஃபிஷியன்ட் இல்லை. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் நாட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் queries கேன் பிகம் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் பார்க்கும்போது நம்ம வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும், query வந்து ரிலேஷன் ரொம்ப வைப்போம். பட் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபெச் பண்ணும்போது நமக்கு அது கஷ்டமாயிடும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னா மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயி தானே, அதுதாங்க நமக்கு கரெக்ட். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் த மேனேஜர் கேன் பி ஸ்டோர்ட் இன் த எம்ப்ளாயி ரிலேஷன். ஸோ எம்ப்ளாயி ரிலேஷன்லேயே நம்ம வந்து மேனேஜர் யாருன்னு சொல்லி வைக்கலாம். ஏன்னா மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயி தான் சரியா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயிங்கிற ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், மேனேஜர் ஐடி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ஐடி வந்து ப்ரைமரி கீ, அப்புறம் மேனேஜர் ஐடி வந்து ஃபாரின் கீ சரியா. ஸோ இப்போ வந்து இதான் எம்ப்ளாயி ரிலேஷன். ஸோ எம்ப்ளாயி ரிலேஷனில் என்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், மேனேஜர் ஐடி. ஸோ எம்ப்ளாயி ஐடி 1. ஸோ எம்ப்ளாயி ஐடி 1 வந்து யார், ராம்க்கு மேனேஜர் யார் 2, மேனேஜர் ஐடி 2. ஸோ ராமோட மேனேஜர் வந்து சாம். அதே மாதிரி சாமோட மேனேஜர் வந்து 4 யார், ரீட்டா. அதே மாதிரி ரஹீமோட மேனேஜர் 1 யார், ராம். ஸோ ரீட்டாவோட மேனேஜர் யார், ரீட்டாவோட மேனேஜர் 3, ரஹீம். ஸோ இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த above example employee ID 1 has a manager ID 2 which refers to employee ID 2 who has the name Sam. Sam reports to another management, Rita and so on. ஸோ இது நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் சரியா. ஸோ இப்போ வந்து நான் இந்த செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா டிஸ்பிளே ஆல் த எம்ப்ளாயீஸ் அலாங் வித் த மேனேஜர்ஸ் நேம். அதாவது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ராமோட மேனேஜர் யார் 2, சாம். ராமோட மேனேஜர் சாம்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணோம். அதே மாதிரி சாமோட மேனேஜர் வந்து ரீட்டான்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணோம். ரஹீமோட மேனேஜர் வந்து ராமன் சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். ரீட்டாவோட மேனேஜர் வந்து ரஹீம்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அவுட்புட்டில் சரியா. ஸோ நான் இதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இதில் எப்படி இருக்குது, எனக்கு தேவையான டேட்டா ஒரே டேபிளில் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நான் டைரெக்டாக வந்து செலக்ட் query கொடுத்துட்டு என்னால் டேட்டா ஃபெச் பண்ண முடியாது. ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும்.
சப்போஸ் இவங்க இது மேனேஜர் தனி டேபிள் அப்புறம் வந்து எம்ப்ளாயி தனி டேபிளாக இருந்தால் நான் ஜாயின் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏதாவது காமன் ஆட்ரிபியூட் இருந்து அதை பேஸ் பண்ணி என்னால் பண்ண முடியும். பட் இங்கே எதுவுமே இல்லாதனால அட் த சேம் டைம் எனக்கு வந்து சிம்பிளாக செலக்ட் query யூஸ் பண்ணி ஃபெச் பண்ண முடியாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணுறேன். The manager is a different employee record. If the manager's name was present in another table followed by the employee table, then we could have used joins. So ஒருவேளை ரெண்டு டேபிள் தனித்தனியாக இருந்தால் நம்ம வந்து joins யூஸ் பண்ணிக்கலாம். Since all the details are present in the single table, we use self join to get the result. எல்லாமே ஒரே டேபிளில் இருக்கிறனால நம்ம செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்னது இருக்குது, எம்ப்ளாயி ரிலேஷன் இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து மேனேஜர் வந்து கிடையாது. ஏன் மேனேஜர் கிடையாது, அவங்க தான் டாப் மோஸ்ட், அவங்க தான் ஓனர் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவங்க யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணணும்னு தேவையில்லை. சரியா, இது நம்ம எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போது வந்து பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன, எனக்கு வந்து எம்ப்ளாயி நேம் அலாங் வித் த மேனேஜர்ஸ் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அவுட்புட்டில். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஜாயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் அல்லது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ இது செல்ஃப் ஜாயின்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் எம்னு வச்சுட்டு திருப்பி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதே ரிலேஷனை நான் எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணுவேன், 1 ராம் ட்ரூ, 2 Sam, 4 3 Rihanna, 1 4 Rita, 3 5 Paul Null. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது EMP ID நேமு, இது MIDன்னு போட்டிருக்கேன் மேனேஜர் ஐடி. ஸோ நான் என்ன சொன்னேன், ஜாயின்ஸ் பண்ணும்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் பண்ணணும் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும், M cross N. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் த ஃபஸ்ட்டு டேபிள் வித் ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் த செகண்ட் டேபிள். இது ஃபஸ்ட் ரிலேஷன், இது செகண்ட் ரிலேஷன். இது வந்து இதை E1ன்னு வச்சுக்கலாம், இதுவும் இதை E2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் த ஃபஸ்ட் டேபிள் வித் செகண்ட் ரோ ஆஃப் தி செகண்ட் ரிலேஷன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ வித் தேர்ட் ரோ ஆஃப் தி செகண்ட் ரிலேஷன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ வித் இது இப்படி தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வரும். ஸோ இப்படி நம்ம ஒன்றொன்றுத்துக்கும் நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஜாயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் மேண்டேட்ரி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் தான் வந்து மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் நம்ம எந்த ரெக்கார்ட்ஸ் மேட்ச் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் எடுக்கணும். ஸோ இப்போ அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே E1ன்னு எதை சொல்லியிருக்கேன், ஸோ இதை நான் வந்து E1ன்னு எடுத்திருக்கேன். இதே டேபிளை திருப்பி நான் E2ன்னு எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் எதை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. சரியா, தேவையான டேட்டா வந்து ஒரு டேபிளில் எடுத்துகிட்டு இன்னொரு டேபிள்லேயும் அதே டேபிளை வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் E1.empid. ஸோ இங்கே நார்மல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் queryயில் வந்து எனக்கு E1.managerID = E2.empid எந்த query மேட்ச் ஆகுதோ அந்த query தான் ஃபைனல் அவுட்புட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதை நான் query எக்ஸிக்யூட் பண்ணியும் காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே தான் மேட்சிங் வருது. ஸோ E1.managerID = E2.empid. ஸோ ராமுக்கு சாம். ஸோ அப்புறம் எங்கே மேட்சிங் வருது, 4 அதாவது சாமுக்கு ரீட்டா தான் மேனேஜர். அதே மாதிரி ரஹீம், இப்போ அங்கே அதில் வந்து நான் ரிஹானான்னு போட்டு காட்டினேன். அவங்க டேட்டா பேஸில் பேர் தான் நான் மாற்றிருக்கேன், பட் கான்செப்ட் சேம் தான். ஸோ ராம். ஸோ இப்போ இங்கே மேட்சிங்கு. அதே மாதிரி ரீட்டாக்கு வந்து மேனேஜர் வந்து ரஹீம். ஸோ இதுதான் வந்து இங்கே மேட்சிங் வருது. பட் அடுத்தது பார்த்திங்கன்னா பாலுக்கு வந்து மேனேஜர் யாருமே இல்லாதனால நமக்கு வெறும் வந்து 4 rows மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ எப்படின்னா செலக்ட் E1.emp நேம் employees, E2.emp name manager from employee E1 employee E2 where
e2.empid equal to e1.manager id. ஸோ நமக்கு கண்டிப்பாக மேட்சிங் பார்க்குறதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு கேட் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எந்த ஜாயின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. பட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வந்து ஆன்சரை மேட்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அதுலேருந்து நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி எந்த கொரின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் ஈஸியான வே. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து அது எந்த ஜாயின் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். வேர் e2.empid equal to e1.manager id. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆல் த எம்ப்ளாயீஸ் அலாங் வித் த மேனேஜர்ஸ் நேம், அதே கொரியை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே ரிஹானான்னு கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே இனிஷியலாக ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் கொடுக்கும்போது இங்கே ரஹீம்னு கொடுத்துருக்கேன். மற்ற டேட்டா எல்லாமே சேம் தான். ஸோ இதுதான் எம்ப்ளாயி ரிலேஷன். ஸோ e1.name எம்ப்ளாயீஸ், e2.name மேனேஜர்ஸ். இது வந்து நேம் ஆஃப் த சும்மா நமக்கு வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும்னா எம்ப்ளாயீஸ், இங்கே வந்து மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ரம் எம்ப்ளாயி e1 எம்ப்ளாயி e2 வேர் e2.empid equal to e1.manager id. ஸோ நமக்கு வந்து ராம், சாம், ரீட்டா, ரஹீம், ராம், சாம், ரீட்டா. ஸோ இதுதான் வந்து நமக்கு அவுட்புட். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எப்படி அதே கொஷினை இப்படி அதுக்கு இந்த மாதிரி query கொடுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அதில் நான் என்ன சொன்னேன், எம்ப்ளாயீஸ் மேனேஜர்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆச்சு இல்லையா? இப்போ அந்த நேம் ரெண்டையும் நான் எடுத்துட்டேன். அது நம்ம ரெஃபரன்ஸ்க்கு தான் நம்ம வைக்கிறது, அது இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். செலக்ட் e1.emp நேம், e2.emp நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி e1 எம்ப்ளாயி e2 வேர் e2.empid equal to e1.manager id. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எந்த நேம் மாறல, ஏன்னா நம்ம கொடுக்கல இல்லையா? அதனால அடுத்தது வந்து டிஸ்பிளே எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் who are getting more salary than their manager's salary. ஸோ இது அடுத்த query. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயீஸில் யார் வந்து மேனேஜர்ஸை விட ஜாஸ்தி சேலரி வாங்குறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எம்ப்ளாயி ரிலேஷன், அதே எம்ப்ளாயி ரிலேஷன் தான் நான் சேலரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சேலரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதே தான் நான் கொடுத்துருக்கேன். கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் e1.manager id equal to e2.empid and e1.salary greater than e2.salary. ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னா e1 யாருக்கு ரெஃபர் பண்ணுது, எம்ப்ளாயீஸை ரெஃபர் பண்ணுது. எம்ப்ளாயீ சேலரி ஷுட் பி கிரேட்டர் தேன் மேனேஜர்ஸ், கிரேட்டர் தேன் e2.salary. e2 யாரை குறிக்குது, மேனேஜர்ஸ் குறிக்கிறது. அதனால் e1.salary ஷுட் பி கிரேட்டர் தேன் e2.salary. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இதிலே பார்க்கலாம். சாமோட மேனேஜர் யார், 4, ரீட்டா. ஸோ ரீட்டா வந்து நான் அவங்களோட சேலரி ஜாஸ்தி பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பவுலுக்கு மேனேஜர் இல்லை, ரீட்டாவுக்கு மேனேஜர் யார், 3 யார், ரஹீம். ரீட்டாவோட சேலரி 3000, ரஹீமோட சேலரி 2370 தான். ஸோ நமக்கு அவுட்புட்டில் ரீட்டா டிஸ்பிளே ஆகணும். அதுக்கப்புறம் ராமோட மேனேஜர் யார், 2 யார், சாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ராமோட மேனேஜர் யார், 2, தட் இஸ் சாம், 2060. ராமோட சேலரி 5000. ஸோ ரீட்டா, ராம், இதுதான் நமக்கு அவுட்புட். ரஹீமோட மேனேஜர் யார், 1 யார், ராம் 5000, ரஹீம் இஸ் 2370. ஸோ நமக்கு அவுட்புட்டில் ரீட்டாவும் ராமும் தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அவுட்புட்டில் ரீட்டாவும் ராமும் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. சரியா? இப்போ நான் வந்து அவங்களோட சேலரியும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் e2.salary, அதாவது e2.salary. ஸோ எனக்கு வந்து என்னது கரஸ்பாண்டிங் சேலரி டிஸ்பிளே பண்ணுறதுனால e2.salaryன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சேலரியும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ ஏன் இங்கே e2.salaryன்னு கொடுத்துருக்கேன், ஏன் e1.salaryன்னு கொடுக்கல? ஏன்னா என்னோடய கண்டிஷன் என்ன, மேனேஜர் சேலரி எம்ப்ளாயி சேலரி ஷுட் பி கிரேட்டர் தேன் மேனேஜர் சேலரி. ஸோ அப்போ யார் வந்து இது பண்ணுறான், எம்ப்ளாயி சேலரி ஷுட் பி கிரேட்டர் தேன் மேனேஜர் சேலரி. ஸோ அதனால நான் வந்து e2.salaryன்னு சொல்லி
கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ஈவன் டாட் சேலரி கொடுக்காம. ஸோ எனக்கு அவங்களோட சேலரியோடு வருது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த ரிலேஷன் இருக்குது. இப்போ அதே தான் அவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருக்கேன், அதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டிஸ்பிளே த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஹூ ஜாயின் பிஃபோர் தேர் மேனேஜர். ஸோ இப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் கண்டிஷன் சேம் தான். அண்ட் ஈவன் டாட் ஹையர் டேட் லெஸ் தென் E2 டாட் ஹையர் டேட். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஜாயின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். பண்ணிவிட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் ரிசல்ட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி டைரெக்டாக கொடுத்தா யாராலையும் query ஆன்சர் பண்ண முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம டம்மியாக ஒரு ரோ க்ரியேட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். யாரும் வந்து query எழுதுங்கன்னு டைரெக்டாக கேட்க போகிறதில்ல. இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்லேயும் கேட்கலாம். கேட்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது முக்கியமாக இன்டர்வியூ கொஸ்டின் தான். நம்ம கொடுத்துருக்க ரிலேஷனை எழுதிட்டு எந்த ஜாயின் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஜாயின் யூஸ் பண்ணாலும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான். செலக்ட் ஈவன் டாட் இஎம்பி நேம் எம்ப்ளாயீஸ், E2 டாட் இஎம்பி நேம் மேனேஜர், E2 டாட் ஹையர் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயி E1, எம்ப்ளாயி E2 வேர் ஈவன் டாட் மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு E2 டாட் இஎம்பி ஐடி அண்ட் ஈவன் டாட் ஹையர் டேட் லெஸ் தென் E2 டாட் ஹையர் டேட். ஸோ நமக்கு வந்து ஹையர் டேட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். சரியா? ஸோ செல்ஃப் ஜாயின் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இம்பார்ட்டண்ட் இன்டர்வியூ கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இதை கண்டிப்பாக கேட்பாங்க. இதை மக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்டு தான். எந்த ஜாயின் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் ஜாயின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணி கொஞ்சம் பேசிக் SQL queries பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கிராஸ் ஜாயின்னா என்ன, லெஃப்ட் அவுட்ரு ஜாயின், ரைட் அவுட்ரு ஜாயின் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஃபுல் அவுட்ரு ஜாயின், இதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.